நாம் ஆராதனைக்கு ஆயத்தம் கொள்வோம். தயவுபொழுது உங்களுடைய ஹெட்ஃபோன் அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டி சைலண்ட் மோட்குள்ள வைத்துக் கொள்ளலாம். இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்காதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து கொள்வோம். நம்மளுடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு இந்த ஆராதனைக்கு நம்மளுடைய பாவம் ஒரு தடையாக இருக்காதபடி நாம் அறிக்கை செய்து கொள்வோம். நம்மளுடைய மனதை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சங்கீதம் 95 வசனம் 1 தொடங்கி 2. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இறைச்சனிய கண்மலை சங்கீதனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலோடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். அந்த வல்லமையான தேவனை நாம் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று முதல் பாடலாக கர்த்தரை பாடுவோம் அவர் வல்லமையால் கர்த்தரை பாடுவோம் அவர் மகிமையால் வெற்றி சிறந்தார்.
வானத்தையும் பூமியையும் படைத்து அதை பராமரிக்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு சுவாமியே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாள், இந்த ஓய்வு நாளில் எங்களை நீர் அழைத்து வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் அருமையாக எங்களை வழிநடத்தி வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளெல்லாம் நீ சந்தித்து வந்தீர் ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்ய பலத்தையும் பாதுகாப்பையும் தந்து வந்த தெய்வக்காக நன்றி ஆண்டவரே. வாகனத்திலே பிரயாணம் பண்ண போதெல்லாம் உடைய காக்கும் கரம் எங்களோடு இருந்து வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரையும் நீர் காத்து வந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நன்றி உள்ளத்தோடு என்று உடைய ஆலயத்தில் நிற்கும்படியாக நீர் அழைத்து வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சரீரம் பலவீனமாக இருந்தால் கூட ஆண்டவரே, இன்று உடைய ஆலயத்திலே காணும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ மகா பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்ற இந்த வேளையில எங்களுடைய பாவம் தடையில்லாதபடிக்கு ஆண்டவரே இரக்கத்தோடு மன்னித்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். தயவாக எங்களுடைய பாவத்தை மன்னித்து தொடர்ந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாட்டு நடத்த சகோதரன் மேல உடைய கிருபை இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து அவரை எடுத்து நீ பயன்படுத்தி வர வேண்டும் என்று செபிக்கிறோம். அவரோடு சேர்ந்து நாங்களும் பாடத்தக்கதாக நீ செய்த நன்மைகளை நினைக்கிறவர்களாக நினைத்து அதை பாடத்தக்கதாக தெய்வமே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதியா இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் மேல மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகத்தை தந்து உம்மை ஆராதிக்க அவர்களுக்கும் நீ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மன கவலையோடு துன்பத்தோடு வந்த ஒவ்வொருத்தரோடு மேல உடைய கிருபை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆறுதல் தருகின்ற தேவன் நீ ஒருவரே ஆண்டவரே, தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலே நீர் பேசி ஆறுதலை படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருத்தர் மேல உடைய கிருபை இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. மனசார ஊழியத்தை செய்ய ஆண்டவரே, மக்கள் பார்க்கிறாங்க என்று ஊழியத்தை செய்யாம மனசார நீர் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதற்காக உண்மையாக ஊழியத்தை செய்ய ஒவ்வொருத்தருக்கும் நீ கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வேதத்தை உடைய வசனத்தை கொண்டு வந்திருக்க மகனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே.
அவரை மறைத்து நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற வசனம் ஆண்டவரே, எங்களோட உள்ளத்துல நீர் புடனிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய மன கண்களை திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல மாறணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உம்மை போல இருக்கணும் ஆண்டவரே. கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த பெரியோர்லேருந்து சிறியோர் வரைக்கும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும். வீடு திரும்பும் போது உம்மை கண்டோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பாதையாய் இருப்பதற்காக அப்படியாக சொல்லத்தக்கதாக நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து நீரே வழி நடத்த வேண்டும், இறுதி வரைக்கும் நீர் வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் வந்திருக்கோம். இரண்டாவது பாடலாக கிறிஸ்மஸ் பாடலை நாம் பாடுவோம். பிறந்தார் வானவர் மாநிலனார் பிறந்தார்.
32:29 தொடங்கி 50 இருக்க முடியாது. நாம் யாவரும் எழுந்து இந்த வேத பகுதியை வாசிப்போம். மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 32வது அதிகாரம் வசனம் 29 தொடங்கி 52 வரை மாறி மாறி வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 266. மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 32வது அதிகாரம் வசனம் 29 தொடங்கி 52 வரை. 29வது வசனம். அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாய் இருக்கும் என்றார். அவர்களுடைய கண்மலை அவர்களை வெட்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் குமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடிகளிலும் தாழ்ந்த ஜாதியாய் இருக்கிறது. அவர்களின் பழங்கள் பிட்டும் அவர்களின் துளைகள் கசப்புமாய் இருக்கிறது. அவர்களுடைய திராட்சை ரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது. இது என்னிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது இல்லை. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் அடக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். வசனம் 37. அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை சென்று பான பலிகளின் திராட்சை ரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே? அவர்கள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கட்டும். நானே அவர், என்னோடு வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொத்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்பிவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாய தீர்ப்பை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழிவாங்கி என்னை பயக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். கொள்ளையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தினாலே என் அம்புகளை வெளிக்கொள்ள பண்ணுவேன். என் பட்டயம் தலைவர் முதல் கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தையும் பட்சிக்கும். ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரர்களுக்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவர் ஆவார். மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். வசனம் 45. மோசே இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரவேலர் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாய் இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வியார்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான். இந்த நாளில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அகாரிம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சன்னதியாருக்கு காணியாற்றாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேல்வாரின் சமீபத்தில் இஸ்ரவேலுக்கு இருக்கிறதை
சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். 52வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். தேவன் தாமே வசனம் முடித்து தைப்பாராக. ஆமென். யாவரும் அமர்வோம். உங்கள் யாவரும் 100ஆம் பைபிள் பிரஸ்பிட்டரின் காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே நம் குடும்பமாக வந்து ஆலயத்தில் காண செய்த கடவுள் தந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசம்பாகம் வழங்குறதுக்கு முன்பாக நாம் இன்னொரு கிறிஸ்துமஸ் பாடலை பாடுவோம். உலகில் வந்தார் தெய்வ சுதன். நாம் ஸ்தோத்திர பாட்டிலை பாடுவோம். பாட
வல்லமையின் தேவனே, வல்லமையின் ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எங்களோடு இருப்பவரே, எங்களை காப்பவரே, எங்கள் சுத்திரமையா. அப்பா ஒவ்வொரு நாளும் ஐயா நீர் எங்களுக்கு நல்ல பொழுதாக பெற்றுக் கொடுத்த நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை நல்லபடி நடத்தும் நல்ல தகவனே நன்றி சுத்திரமையா. அப்பா உங்கள் ஜீவித்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளாலும் வேத வசனங்களாலும் ஐயா நீர் எங்களை பலப்படுத்தி கொடுத்த நன்றி ராஜா. சபையில் அநேக ஆத்துமாக்களை குடும்ப குடும்பமாக ரசிப்பட்டவர்களுக்காக நன்றி ராஜா. சபையாரின் குடும்ப தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இதுவரை அப்பா எங்கள் குடும்பத்தை கற்றுக்க ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த காணிக்கை கொண்டு ஆண்டவரே அநேக காரியங்கள் சபையில் செய்யத்தக்க நீர் ஆசீர்வதியும் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லது. ஆமென். நாம் போதகர் ஜெபத்துக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெப சிந்தியோட ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. ராஜா
கண்களை மூடி ஜெபம் செய்து கொள்வோம். உம்முடைய பிரசன்னத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற எங்களை இந்த வேளையிலே கண்ணோக்கி பாரும் எங்களுடைய ஆண்டவர். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையையும் தயவையும் நீர் தவறாமல் எங்களுக்கு பொழிந்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உம்முடைய அன்பை, உம்முடைய அரவணைப்பை எங்களுடைய தினந்தோறும் வாழ்க்கையிலே நாங்கள் அதை அதிகமாய் உணர்கிறோம். உம்மை தேடாத நாட்கள், நேரம், பல நேரம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் தவறாமல் எங்களை போஷித்து வழிநடத்தி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, எங்களுடைய கால்கள் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பதியும்படி நாங்கள் பல நேரத்தில் தகுதியற்றவர்களாக இருந்த போதிலும் எங்களுடைய தப்பிதங்களை கர்த்தர் எங்களுக்கு தயவாய் மன்னித்து பரிசுத்த தேவனை நாங்களும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே இந்த வாரங்களை நாங்கள் கடந்து வரும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபை எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் தயவாய் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீ செய்த உபகாரங்களை நாங்கள் பல நேரங்களில் எண்ணாமல் காலங்களை நாங்கள் கழித்திருக்கிறோம். ஆனால் மெய்யாகவே நாங்கள் எண்ணி பார்த்தோம் என்றால் உமக்கு நாங்கள் 1000 ஸ்தோத்திரங்கள் எடுத்தாலும் செலுத்தினாலும் அது போதாது ஆண்டவரே. அப்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை எங்களுடைய சபையினரை நீர் நடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் ஆகாரம் இருக்கும்படி, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிரயாணத்திலே ஆண்டவரே பாதுகாப்பு இருக்கும்படி ஆண்டவரே, எங்களுடைய வேலையிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கும்படி ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்படி ஆண்டவரே,
நீர் எங்களை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நன்றிகளை இந்த காலை நேரத்திலே ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில ஏறெடுத்த ஊழியங்களை கர்த்தர் இந்த வாரத்தில் ஆசீர்வதித்து கொடுத்தீர். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்தேறிய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். வியாழக்கிழமை நடந்தேறிய பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாட்களும் ஆண்டவரே மனபாரத்தோடு இந்த வியாதி நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கையை கடந்து போற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய இரக்கம் தொடர்ந்து அவர்களுக்கு இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக சகோதரி டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்தில் பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தொடர்ந்து கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருந்து பலனாய் இருந்து ஆண்டவரே சிகிச்சையின் மூலியமாக மருந்தின் மூலியமாக நீர் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து இந்த ஜீவியத்தை தொடர்ந்து ஆண்டவரே நடத்தும்படியான கிருபையை நீர் கொடுத்து வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, தனித்திருக்கின்ற தாய்மார்களுக்கு நீர் துணையாய் இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தகப்பனாயிருந்து மேற்பனாயிருந்து நீர் நடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகளை தொடர்ந்து நீர் காப்பாற்ற வேண்டும். இந்த உலக இச்சைக்கும் ஆசைக்கும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதபடி, ஜீவனை அழித்துக் கொள்ளாதபடி ஆண்டவரே கர்த்தர் அழைத்த அந்த நோக்கத்தை உணர்ந்து ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டு ஆண்டவரே ஜீவ வழியாக தேவ பிள்ளைகளாக வாழும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டும். அவர்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மன்னித்து, பாவங்களை கர்த்தர் மன்னித்து தொடர்ந்து நீர் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறு வயதிலே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுத்து வருகிறீர். படிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சின்ன வயசிலே கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற அந்த உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வரும்படியான ஆண்டவரே அந்த தெய்வீக ஞானத்தை நீர் கொடுக்கும்படியான கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியத்தையும் மனப்பாங்கையும் நீ தொடர்ந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல நாங்கள் நினைவு கூறவிருக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் நாளை அதிகமாய் நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து ஆண்டவரே உலகத்தார் கொண்டாடுவது போல நாங்கள் கொண்டாடாதபடி ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்காக எதற்காக பிறந்தார் என்ற அந்த உணர்வும் அந்த தெளிந்த சிந்தையும் எங்களுக்கு நீர் தந்து ஆண்டவரே இந்த மாதத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்லுகின்ற தேவ ஜனங்களாக ஆண்டவரே உம்முடைய பிறப்பை நற்செய்தியை மற்றவர்களுக்கு நாங்கள் பரிசாக கொடுக்கும்படி ஆண்டவரே நீ தொடர்ந்து எங்களை ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஏற்பாடுகளும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, ஆராதனையிலே பாடல்கள், தேவ செய்திகள் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, நிகழ்ச்சியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாளே எத்தனை நினைவு கூறுகின்ற சகோதரர் ஹென்ரிக்காக ஜெபிக்கிறோம். மகனை நீ தொடர்ந்து நடத்தும். சரீரத்தில் உண்டாயிருக்கின்ற எல்லா பலவீனங்களும் கர்த்தருடைய இரத்தத்தை கொண்டு நீர் அவனை கழுவும்படி ஆண்டவரே, சுகத்தை கொடுக்கும்படி ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒருமனப்பட்டவராக ஆண்டவரே இந்த வேளையில மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் மேல் நீர் இரக்கம் பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த போராட்டமான வாலிப வயசுல ஆண்டவரே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று மகன் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே
அவனுக்கு முன்பதாக வருகின்ற எல்லா விதமான சவால்களையும் ஆண்டவரே இயேசுவுடைய நாமத்தில் அவன் ஜெயம் பெற ஆண்டவரே நீர் அவனுக்கு வேண்டிய கிருபையை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய வசனத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் உடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்களாக நாங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாக உமக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறோம். அந்த நோக்கத்தை எங்களுக்கு இன்றைக்கு நீர் வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. மீண்டுமாக சகல குற்றம் குறைகள் பலவீனங்கள் எங்களுக்கு தயவாய் நீர் மன்னித்து இந்த ஜெபத்தை அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் தாவீதின் வம்சமாகிய யோசேப்பு என்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒரு கன்னிகைக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார். ஸ்திரீக்குள்ளே நீ ஆசிரிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவள் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருந்து உன்னதமானவனுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறாது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேன் என்றார். தேவதூதன் இவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும் நிழலில், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இளைத்தாரியிருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதில் குட்டியவரை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மறுபடியும் பெற்ற இவளுக்கு இன்று இது 6ஆம் மாதம். ஆமென். மீண்டுமாக உங்களுடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இன்னும் ஏறத்தாழ 2 வாரத்துல நாம் கிறிஸ்துமஸை நினைவு கூற இருக்கிறோம். நிறைய திருச்சபைகளிலே இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை நம்ம பார்த்தோம்னா, ஆஃப்கோர்ஸ் கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்துவுடைய பிறப்பு. கிறிஸ்துவுடைய பிறப்பை விட்டு நம்ம வேற காரியத்தை பொதுவாக நம்ம பிரசங்கம் பண்றது இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்களோடு நான் இயேசுவை பற்றி நான் பிரசங்கம் பண்ண போவதில்லை. கிறிஸ்துமஸ் அதை குறித்தான பிரசங்கம் அல்ல. அதற்கு மாறாக யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல, குறிப்பாக நம்மளுடைய இந்த வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவியத்துல என்ன படிப்பினை நாம் இன்றைக்கு சுருக்கமாக என்னுடைய பிரசங்கத்தை நான் பண்ணவிருக்கிறேன். யோசேப்பு குறித்து அதிகமா வேதத்துல இந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம், மார்க், லூக்கால அதிகமா எழுதப்படவில்லை.
குறிப்பாக இன்றைக்கு வாசித்த பகுதியில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு குறித்து ரொம்ப இல்லை, மரியாதை குறித்தான காரியம் தான் பேசப்பட்டு இருக்குது. அதே சமயத்தில் நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்தவங்க வாசிச்சீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இங்க யோசேப்புக்கு கனவுல தூதர் வந்து சொல்றார், இந்த மாதிரி நீ பயப்படாத. ஓகே, அதற்கு முன்பதாக யோசேப்புக்கு வந்து கேள்விப்பட்டுட்டார், இந்த மாதிரி மரியாள் வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் பொழுது யோசேப் மரியாள் தன்னுடைய வாழ்க்கைய இந்த ஏறத்தாழ திருமண வயதுல இருக்கக்கூடிய இந்த 2 நபர்களை குறித்து நாம் சில காரியத்தை நாம் படித்துக் கொள்ள விரும்புகிறோம். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஓகே, இந்த திருமணம் நிச்சயம் என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஓகே தலைகீழாக இருக்குது. ஓகே, அந்த காலத்துல வந்து இந்த யூதருடைய கலாச்சாரம் வந்து என்னன்னா, திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஆஃபிஷியலி அவங்க வந்து திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த திருமணம் வைபவம் நிறைவேறுகின்ற அந்த நாட்கள் வரையும் அவங்க தனித்து தான் வாழணும். இப்ப இன்றைய காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காதல் பண்ணிட்டாலே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இன்றைக்கு நடந்துக்கிற காலகட்டத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்புறம் இந்த லிவிங் டுகெதர் என்ற கான்செப்ட்ல இன்றைக்கு வந்து ஜனங்கள் வந்து வாழுகின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப முதலாவது என்ன பார்க்கிறோம்னா, திருமணம் என்றால் என்னது அப்படி என்று சரியா புரிந்து கொள்ளாமல், குறிப்பாக இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இந்த திருமணத்துடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தேவனுக்கு விரோதமாய் இன்றைக்கு செயல்பட்டு வாழுகின்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். திருமணம் என்று சொல்லும் பொழுது இருமணமும் கலந்தால்தான் திருமணம். அப்புறம் வரை நம்ம வந்து சொல்லிடுறோம், கர்த்தரால் பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த நாட்களே காத்திருக்காதபடி தங்களுடைய வாழ்க்கையை இஷ்டம் போல இந்த ஆணும் பெண்ணும் இன்றைக்கு வந்து வாழ்கின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனால் யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வாசிச்சு வந்தோம்னா, யோசேப்புக்கு ஏறத்தாழ ஒரு திருமண வயசுனா அந்த ஒரு 25க்கு மேல 30க்குள்ள அந்த வாலிப வயசு. மரியாளுக்கு ஏறத்தாழ ஒரு 19. ஆனா சில வேத வல்லுநர் வந்து சொல்றாங்க, மரியாள் வந்து கர்ப்பம் தரிக்கும் பொழுது ரொம்ப சின்ன வயசு. ரொம்ப சின்ன வயசுனா உங்கள எத்தனை பேர் வந்து சின்ன வயசுல திருமணம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஏறத்தாழ 16, 17. ஓகே, ஸோ அது வந்து இப்போ நம்மளோட மேட்ரு இல்லை. ஓகே, ஏதோ மரியாள் வந்து கர்ப்பம் தரிச்சிட்டாரு, ஆண்டவர் வந்துட்டு அந்த பாக்கியத்தை அவர் வந்து கொடுத்துட்டாரு. அப்ப முதலாவது என்ன நம்ம வந்து இவங்க 2 பேரோட வாழ்க்கை நம்ம வந்து பார்க்கிறோம்னா, இந்த காரியம் வந்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட பிறகு, ஓகே, யோசேப்புக்கு வந்து ட்ரீமிங்ல வந்து தேவதூதர் வந்து சொல்றாரு, மரியாளுக்கோ நேரடியாக வந்து தூதனானவன் சொல்லப்படுகிறது. இதுல ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. என்ன தெரியுங்களா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு காரியத்தை நேரடியா சொல்லுவதற்கும் கனவுல சொல்லுவதற்கும் அதற்குடைய இம்பாக்ட் வந்து நிறையவே இருக்கு. நேரடியா இப்போ வந்து கடவுள் வந்து உங்ககிட்ட பேசுறாருன்னா நீங்க அது உணர்ந்தீங்க, நீங்க வந்து பார்த்தீங்க, அதை ஏற்றுக்கொள்ள சுலபமா இருக்கும். இப்ப கனவுல வந்து இன்றைக்கு நம்மளுடைய தூங்கும் போது நம்மளுக்கு பலவிதமான கனவு வருது. யாரோ வராங்க, சம்பந்தம் இல்லாதவங்க சில சமயத்துல வருவாங்க. பட்
பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி கனவு? இவர் யாரோ என்னுடைய கனவுல வந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பட்சத்துல யோசேப்புக்கு இந்த கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து தனக்கு தேவதூதர் கனவுல சொல்றார். ரெண்டு வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ரெண்டு பேரும், ஜோசேப்பும் மரியாளும், இது பரலோக வார்த்தை, இது பரலோக சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்குள்ள கப்பல்ஸா இருந்தாங்க. அப்படின்னா ரெண்டு பேருமே தங்களுடைய அந்த திருமண வயதுல இருக்கக்கூடிய அந்த நிலையில கர்த்தரை முழுமையாய் புரிந்து அறிந்து தங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக பரிசுத்தமாக வைத்துக் கொண்டு தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருக்கின்ற நபர்களாக நிச்சயமாக இருந்திருப்பாங்க. மரியாளுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும் பொழுது ஆஃப்கோர்ஸ் மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும் என்று. இது பரிசுத்தாவினால. அப்படின்னா தூதரை குறித்து பரலோகத்தை குறித்து மரியாள் நல்ல அறிந்திருக்கிறார். இப்ப ஒரு காரியம் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா அந்த காரியத்தை குறித்து நீங்க ரொம்ப ஞானம் பெற்றவர்களா இருந்தீங்கன்னா அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக நம்ம இருப்போம். இப்போ ஒரு காரியத்தை குறித்து நம்ம பிளாங்கா இருந்துட்டோம், அதை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் தெரியலன்னா நம்ம இடத்துல சொல்லும் பொழுது அந்த நேரத்தை நமக்கு நிறைய கேள்வி, ஓகே, சஸ்பிஷியஸ், என்னடா நடக்குமா, சந்தேகமா நமக்கு இருக்கும். ஆனா இந்த பரலோக ரகசிய பரலோக வார்த்தை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் வரும் பொழுது அவர்கள் திறந்த மனதுடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரி, நீங்க சொல்றீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட கப்பல்ஸ் யோசேப் மரியாள் இருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். சோ அதனால எங்களுக்கு என்ன படிப்பின, அதனால பின்ன இயேசு அவர்களை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தி சோசன். ஓகே, தெரிந்து கொள்ளப்பட்டவர். சரியா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பட்டவர் என்று சொல்லும்போது கிறிஸ்துவை குறிக்குது. பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது யோசேப்பும் மரியாளும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு நமக்கு என்ன பாடம்? முதலாவது, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகள். கர்த்தர் மரியாளை தேர்ந்தெடுத்தார், உண்மைதான். யோசேப்பை தேர்ந்தெடுத்தார், உண்மைதான். அதுக்கும் நமக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்? நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகள். இன்றைக்கு இந்த உலகத்துல ஏறத்தாழ 8.3 பில்லியன் மக்கள் தொகை. Okay, the total population of the world. Okay, 8.3 billion. அதுல ஏறத்தாழ 3.5 பில்லியன் கிறிஸ்துவர்கள். 8.3 பில்லியன் பாப்புலேஷன்ல ஏறத்தாழ 3.5 பில்லியன் கிறிஸ்துவர்களை நம்ம பார்க்கணும். அப்ப இண்டிவிஜுவலா நம்ம கணக்கு பண்ணோம்னா ஏறத்தாழ 300 பேர்ல ஒரு கிறிஸ்துவர், 300 பேர்ல ஒரு கிறிஸ்துவர் அப்படி என்று நம்ம கணக்கிடலாம். அப்ப இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அந்த 299 பேரை கடவுளை விட்டுட்டு அந்த ஒரு ஆள் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இங்க அமர்ந்து கொண்டு இருக்கிற நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்ல, நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க இருக்கக்கூடிய தாமான்ல, நீங்க இருக்கக்கூடிய சொசைட்டில 50-100 பேரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இருக்கக்கூடிய தாமான்ல அந்த வரிசையில எத்தனை வீடு? ஒரு 10 வீடு வச்சுக்கோ.
ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தாங்கன்னா எத்தனை பேர் ஆச்சு? 100 பேர் ஆச்சு. அந்த 100 பேர்ல கடவுள் உங்களை சூஸ் பண்ணி. சோ மெய்யாகவே இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நீங்க இப்ப கேட்கலாம், இது எப்படி ஆகும்? நீங்க கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீங்க என்னை ரட்சித்திருக்கீங்க, என்னத்தை வச்சு என்னை ரட்சித்தீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருந்துச்சு, என்னத்தை நீங்க பார்த்து இவனை நான் ரட்சிக்கணும்னு என்னைக்காவது நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோமா கடவுள்கிட்ட? பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே இந்த ரட்சிப்புக்காக ரொம்ப நன்றி, என்னை ரட்சித்ததுக்காக ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க போய் கேளுங்க, ஆண்டவரே ஏன் என்னை ரட்சித்தீங்க, என்ன என்கிட்ட நீங்க பார்த்தீங்க? நான் சொல்லிட்டேன், நம்ம இடத்துல கடவுள் என்ன தெரியுங்களா பார்த்தாரு? பாவத்தை பார்த்தாரு. நம்மள ஒரு பாவியா இருக்கின்ற அந்த நிலையில கடவுள் நம்மளை பார்த்தனால தான் நம்மளை இன்னைக்கு ரட்சித்திருக்கிறார். நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்லை. அழகான காரியமோ, சிறப்பான காரியமோ, மகிமையான காரியமோ எதுவும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, பாவம் நிறைந்து நாம் இருந்தோம், தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். முதலாவது என்ன நமக்கு பாடம்னா, காணாததை மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த யோசேப்பு மரியாளோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, யோசேப்பு தேவ தூதரை பார்க்கல, மரியாள் எந்த ஒரு அடையாளமும் பார்க்கல. தூதர்கள் சொன்னதை வைத்து, ஓகே, அதை வைத்து தான் அவங்க தங்களுடைய விசுவாசத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு படிப்புல நமக்கு என்ன, இன்னைக்கு நம்ம சில காரியத்தை பார்த்தா தான் நம்ம நம்புறோம். கடவுளை என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செஞ்சாதான் நான் நம்புவேன். கடவுளை என்னுடைய பிள்ளைகளை காப்பாத்தினாதான் நான் தொடர்ந்து ஊழியம் செய்வேன். கடவுள் ஒரு காரியத்தை எனக்கு முன்பதாக வைத்திட்டோம். கடவுள் இடத்துல பல நேரத்தில் நம்ம சவால் எடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, காணாதவைகள் இல்ல எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்கும் பொழுது, நிச்சயமா அவரோட உள்ளத்துல, அதாவது கணவன் இல்லாமல் கர்ப்பம் தரிக்க முடியுமா, அவள் எப்படி எல்லாம் யோசிச்சிருப்பார். இல்ல, நிச்சயமா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்தால் ஒழிய ஒரு கரு உற்பத்தி ஆக முடியாது. அப்ப இந்த ஜெனரல் நாலேஜ் அதை கூட மரியாள் தெரிந்து வைத்திருந்தார். எப்படி நான் புருஷனை அறியேனே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அவள் இடத்தில் பிறக்க போகிறாள் என்று தூதர் சொல்லும் பொழுது, இது பரலோக அதிசயம், கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அவள் உணர்ந்து அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, காணாதவைகள் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கணும். We are not just a chosen people. உண்மைதான், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில காணாதவைகளை குறித்து நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா? எவ்வளவு அந்த நம்பிக்கையுடைய அளவுகோல் எவ்வளவாக இருக்குது? நமக்கு முன்பதாக மரித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இருக்குதா? சில சமயத்துல கேள்வி வருது இல்ல, உண்மையிலே அங்கதான் இருக்காங்களா? இல்ல இன்றைக்கு நம்ம மரித்த உண்மையிலே பரலோகத்துக்கு தான் போறோமா? யாரும் அதாவது மரித்தவர்கள், அந்த வேதத்தின் காலத்தை விட்டுருங்க, யாராவது மரிச்சு, அப்கோர்ஸ் இன்னைக்கு சில ஊழியக்காரங்க சொல்றாங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், பரலோக வாசல்ல போய் நின்னேன், அது தெரியல என்ன எப்படின்னு எனக்கு புரியல, தெரியல, அது அவங்களுக்கு வெளிப்படுத்தின சில காரியமா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதை யாராவது மரிச்சவங்க
ஒரு 3 நாளோ 4 நாளோ போயிட்டு அங்க இருந்து மறுபடியும் குழியிலேருந்து எந்திரிச்சு வந்து, இல்ல வந்தாதான் நீங்க தான் ஏத்துக்கொள்வீங்களா? நினைக்கிற மறுபடியும் அடிச்சு நம்ம காலி பண்ணிடுவோம் நிச்சயமா அந்த பயத்துல. இல்ல காணாதவைகளை மேல எப்படி நம்ம வந்து நம்பிக்கை வைக்கிறது? அதுதாங்க கிறிஸ்துவ நீங்களும் நான். கர்த்தர் மேல காணாதவைகளை, நம்மளோட வாழ்க்கை வருகான்ற காலத்துல எப்படி இருக்க போது, என் குடும்பம் எப்படி இருக்க போது, என் பிள்ளைங்க எப்படி இருக்க போது என்று உங்களுக்கும் எனக்கு தெரியாது. ஆனா கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்ன? உன்னை, உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து நமக்கு நம்பிக்கை கோலா இருக்குல்ல. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய ஜீவியங்களை நம்ம வந்து நடத்துறோம். முதலாவது காணாதவைகள் மேல நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும். வாசிங்க எடுத்தவங்க 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:18 இப்படியாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கறதெல்லாம் என்னைக்குமே வந்து நிச்சயமற்றது இல்ல. இப்ப உங்கள எத்தனை பேருக்கு பரலோகம் எப்படி இருக்கணும்னு பார்க்கிறதுக்கு ஆசையா இருக்கு? இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், பரலோகம் எப்படி இருக்கும்னு வந்து உங்கள்கிட்ட கேட்டேன்னா உங்கள யாராவது விளக்கம் கொடுக்க முடியுமா? ஓகே, அது பரிபூர்ணமான இடம். இங்கே நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நீங்க வந்து வாசிச்சீங்கன்னா பரலோகம் எப்படி இருக்குன்னு போடப்பட்டிருக்கிறது. ஓகே, அது வந்து நான் கொஞ்சம் தெரியல, சின்ன வயசுல அது வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது பரலோக வாசல் வந்து பவுன்ல தங்கத்துல, கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், 1 கிராம் தங்கம் கிடைச்சாலே இன்னைக்கு பெரிய விஷயம். அப்ப நம்ம நடக்கிற பாதையே தங்கமா இருந்துச்சுன்னா, தங்கத்தை பார்க்காத நீங்களும் நானும் மேபி பரலோகத்துக்கு போனா அந்த தங்க பாதையில் நடக்கும் மேபி கொஞ்சம் சுரண்டி பார்ப்போம், வருதா கையில எடுத்துக்கலாம் இல்ல. இல்ல அவ்வளவு பிரம்மாண்டமா பரலோகம் வந்து இருக்குது. அப்ப காணாதவைகள் இன்றைக்கு பூமியில நீங்களும் நானும் கண்டவைகளே அது வந்து நிலையா நம்மளுக்கு வந்து கிடைக்காது, நிற்காது. ஏன்னா ஒரு நாள் நம்ம வந்து பரலோக வாசியாக நம்ம வந்து போக போறோம். மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை நினைத்து பார்க்கும் போது ஒரு பெரிய ஒரு பயம் இல்ல. இப்ப யோசேப்பு வந்து பாருங்க, யோசேப்பு கிட்ட வந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி உனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மரியாள் வந்து கர்ப்பம் தரிப்பா, ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, அவர் இந்த உலகத்தின் ரட்சகர் அப்படின்னு. ஆஃப்கோர்ஸ் அவர் டக்குன்னு சொன்ன பிறகு மரியாதை தள்ளி விடலான்னு அது எல்லா ஆண்களுக்கும் வரக்கூடிய இல்ல. அதாவது திருமணம் நிச்சயப்பட்டிருக்க, ஓகேலா, ஓகே பரவாயில்ல, நானும் அவளும் சேராமலே அவ கர்ப்பம் தரிச்சிட்டான்னா இப்ப உள்ள காலகட்டத்தில் மனுஷன் எப்படி யோசிப்பான்? ஆஹா இல்ல, அந்த கெட்ட சிந்தனை, கெட்ட தாட் வந்து அவனுக்குள்ள இருக்கிறனால பலவிதமா யோசிப்பான் இல்ல. மரியாளுக்கு அப்படின்னா என்னமோ தொடர்பு இருக்குது, இயற்கை தானே. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இன்னைக்கு வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த ஆணுக்கோ அந்த பெண்ணுக்கோ இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும்போது நிச்சயமா இயல்பா நமக்கு வந்து வருதுன்னா, அப்ப யோசேப்பு வந்து அதை எப்படி மேற்கொண்டு இருப்பாரு? அவர் கடவுள் மேல வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையையும் பக்தியையும் விசுவாசமும் அங்கு வெளிப்பட்டது. கடவுள் மேல ஒரு துளி நம்பிக்கை அவருக்கு வந்து அந்த இடத்துல இல்லாம போனுச்சுன்னா நிச்சயமாக இந்த காரியம் நிறைவேறியிருக்காது. என்ன பண்றாரு அவரு பாருங்க, மரியாளுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் வரும் பொழுது அவர் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன எடுக்கிறாரு பாருங்க, மரியாதை நான் ப்ரொடெக்ட் பண்ண இல்ல. மரியாதை இதனால அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சமுதாயத்துல, அவ இருந்த அந்த சமுதாயத்துல அவளுக்கு ஒரு பெரிய அவமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த பொறுப்பிலிருந்து
யோசேப்பு தவறல, மாறாக அந்த சார்ஜ் வந்து அவர் எடுக்கிறாரு. மரியாதை இனிமேல அவளுடைய மானம் மரியாதை இந்த குழந்தை பிறக்கிற வரையும் அவர் வந்து என்ன செய்யறாரு, ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து வாசிச்சோம்னா எகிப்துக்கு வந்து அவர் கூட்டிட்டு போறாரு. ஏன்னா சமுதாயத்துல இருந்தா கெட்ட பேர் வந்துரும்னு மரியாதை கூட்டிட்டு எகிப்துக்கு வந்து ஓடி போறாங்க. ஓடி போறாங்கன்னு சொல்லல, கூட்டிட்டு போறாரு. இங்க இருந்தா முடியாது, தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றுவதற்கான மரியாதை வந்து அவர் வந்து கூட்டிட்டு போறார். பிரியமானவர்களே, காணாதவைகளை யோசேப் மேல நம்பிக்கை வச்சார். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? முதலாவது. இரண்டாவது, தூதர்கள் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிஞ்சார். எடுத்தவங்க வாசிங்க, யோசுவா 1:9 இப்படியாக சொல்லப்படுகிறது. யோசுவா 1:9 முதலாவது காணாதவைகள் மேல அவங்க நம்பிக்கை வச்சாங்க. என்ன நடக்க போகுது என்று தெரியல ரெண்டு பேருக்கும், ஆனால் கர்த்தர் நடத்துவார் என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. இரண்டாவது, கீழ்ப்படிந்ததை நம்ம வந்து பாருங்க. வாசிங்க, யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். என்ன பரலோக வார்த்தை யோசேப்புக்கும் மரியாளுக்கும்? நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன். யெகோவா தேவன் உன்னோடு கூட இருப்பார். இந்த காரியம் யெகோவா தேவனிடத்தில் இருந்து வந்தது, அதனால யெகோவா தேவன் உன்னை நடத்துவார். பிரியமானவர்களே, நீங்க வந்து நினைச்சுக்க கூடாது, இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற கடவுள் உங்களை ரட்சித்திருக்கிறாருன்னா இந்த பூலோகத்துல கிறிஸ்துவர்கள் அதிகரிக்கணும், பரலோகத்துல அதிகமான கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் வரணும் அப்படி என்று உங்களையும் என்னையும் ரட்சிக்கவில்லை. நம்ம பாவியா இருக்கும் போது நம்மளை வந்து தெரிந்து கொண்டார், முதலாவது. இரண்டாவது, நம்மளுடைய தேவன் நம்மளோடு இருப்பார் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. யோசுவா கிட்ட அதான் சொல்றாரு. மோசேக்கு பிறகு யோசுவா வந்து கொஞ்சம் யோசுவா வந்து மோசேயை வந்து பார்க்கிறாரு, நிறைய காரியம் படிச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த தலைமத்துவம் வந்து யோசுவாவை எடுக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் நிச்சயமா கொஞ்சம் இது இருக்கும்ல. ஒரு முதலையா ஜோஷுவா வந்து நம்ம ஜோஷுவா வந்து பாட்டு நடத்தும் போது ரொம்ப சிறப்பா நடத்தினாரு. நான் பாட்டு ஆராதனை முடிஞ்சு நான் அவர்கிட்ட வேற மாதிரி நான் கேட்டேன், என்ன ஜோஷுவா இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, ஏன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன இவ்வளவு சிறப்பா பாட்டு நடத்தினேன். யெகோவா தேவன் நம்மளோடு இருந்தார் என்றார், அவர் காரியங்களை நடப்பிப்பார். இன்றைக்கு பல நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில என்ன ஒரு வருத்தமான காரியம் தெரியுங்களா? உண்மைதான், நம்ம வந்து ஊழியர் செய்யறோம், நம்மளுக்கு நிறைய போராட்டம் வருது. ஆனா பல நேரத்துல அந்த யெகோவா தேவன் நம்மளோடு இருக்காத மாதிரி நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய விசுவாசம், நம்மளோட நம்பிக்கை இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அதிகமா நம்ம பார்க்கிறோம். யெகோவா தேவன் நம்மளோடு இருப்பார். அந்த வசனம் தான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இருந்தனால தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த இந்த காரியத்துக்கான காரியம் வரும் பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்ததை நம்ம வந்து பார்க்கணும். அவங்களுக்கு முன்பதாக அவங்க வந்து ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும் இல்ல. இப்ப இந்த காரியம் வந்து சொல்லப்பட்ட பிறகு அடுத்தது அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கணும்னு நம்ம வந்து யோசிச்சிருப்போம். நீங்களா நானும் என்ன முடிவு எடுத்திருப்போம். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குதுன்னு வைங்க, நான் ரொம்ப ஓப்பனா பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட பெண் பிள்ளைகள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, திடீர்னு கர்ப்பம் ஆயிட்டாங்க. திருமணம் ஆறுவதற்கு முன்பதாக என்ன முடிவு பெற்றோராகி நீங்களும் நானும் எடுப்போம்? ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கணும். அந்த முடிவுல தான் நம்மளுடைய எதிர்காலமும் எல்லாமே அடங்கி இருக்கு. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அந்த நிலைமை தான்.
அவர்கள் ஒரு போல்டான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த யெகோவா தேவன் அவர்களோடு இருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல சில சமயத்துல நம்ம ஒரு போல்டான முடிவு எடுக்க வேண்டிய நிலை நமக்கு வந்து வரும். கர்த்தர் மேல பாரத்தை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவு சில சமயத்துல சூழ்நிலைகள் நமக்கு அப்படியாக அமையும் போது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும் பொழுது நாம் யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? உலகம் 1000 சொல்லலாம், பலர் மாதிரி சொல்லலாம். முடிவுகள் நம்மளுடைய கருத்துல இருக்குது. அந்த முடிவுகள் கர்த்தரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த யோசேப்போட மரியாளுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியம் என்னன்னா, கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக செய்து முடித்தார். கிறிஸ்து பறக்கிற வரைக்கும் எல்லாமே சம்பூர்ணமா முடிந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆஃப்கோர்ஸ் இயேசு பிறந்த பிறகும் ஏரோத் மன்னன் வந்து சொல்றாரு, பிறந்த குழந்தைங்களெல்லாம் சாவடிக்கணும், குறிப்பாக இந்த ஆண் பிள்ளைகளை. அப்புறம் பார்க்கிறோம் யோசேப்பு மரியாள் என்ன செய்யறாரு, மறுபடியும் அங்கேயிருந்து எஸ்கேப் ஆகி எருசலேமுக்கு அவர் வந்து வர்றது. அப்ப அந்த முழுமையான பிக்சரை நம்ம வந்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார்னா, நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தர் இடத்துல நம்ம வந்து முழுமையா நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கையை, நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு வேண்டியதான எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு சகோதரன் இப்படியாக கேட்டார், கடவுளை என்னை ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா அதை நான் எப்படி உணர்ந்து கொள்வது? அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், மெய்யாகவே கடவுளை அழைச்சாருன்னா, ஓகே, மெய்யாகவே கடவுள் உன்னை அழைச்சாருன்னா அதற்கான வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஏன்னா அழைத்தது அவர் இல்ல, அவர் தான் உன்னை அழைச்சார் என்றால் அதற்கான வழியை அவர் உண்டு பண்ணுவார். நம்ம போய் தேடிக்கொண்டு இருக்க வேண்டாம், இது செய்யணுமா அது செய்யணுமா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. கடவுளுக்காக நம்ம காத்து இருக்கும் பொழுது அதற்கான வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பார். அதேதான் யோசேப்பும் மரியாளும் கீழ்ப்படிந்தனால தான் தங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்து பிறக்கிற வரையும் அவர்களுக்கு காண எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்து முடித்தார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நீங்க மெய்யாகவே கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு பாடல் இப்படியாக பாடப்பட்டிருக்கிறது, தாயின் கருவில். இந்த பாடல் தெரியுமா யாருக்காவது? பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைச்சிட்டேன். சோ இன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய பெற்றோருடைய, உங்களுடைய தாய் வயிற்றுல நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை பேர் சொல்லி அவர் அழைத்து விட்டார். அந்த அழைப்பின் நிமித்தமாக தான் இன்னைக்கு நீங்க தெய்வ பிள்ளைகளாக இங்க அமர்ந்திருக்கிறீர்கள். நம்மளுடைய முயற்சி அல்ல, நம்மளுடைய பரிசுத்தத்தினால அல்ல. கர்த்தர் யோசேப்பு மரியாதை எப்படியாக தெரிந்து கொண்டாரோ, சூஸ் பண்ணாரோ, இன்னைக்கு உங்களையும் என்னையும் சூஸ் பண்ண. சோ இன்னைக்கு வந்து நீங்க யார் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது நீங்க ரொம்ப சந்தோஷமா தைரியமா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, I am the chosen one. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர், எங்கள் குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். அப்ப நீங்களும் நானும் இன்றைக்கு யோசேப்பு மரியாள் தங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த கீழ்ப்படிதல், கர்த்தர் செய்து முடிப்பார் என்று
அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். நேற்றைய தினத்துல இந்த டிராமா பிராக்டிஸ் நாங்க செஞ்சோம். கோர்ஸ் நீங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த டிராமாவை பார்க்க போறீங்க. அதுல கோர்ஸ் நான் சொல்லக்கூடாது, ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு அந்த டிராமால செய்யற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம். ஓகே, பல நேரத்தில் நம்ம சொல்றோம் இந்த உலகத்தார் போல, நாங்க உலகத்தார் போல இல்ல. ஓகே, உலகத்தார் போல அல்லன்னா என்ன செய்யறோம்? வித்தியாசமா என்ன செய்யறோம்? ஒண்ணுமே செய்யறது இல்லை. வருஷம் வருஷம் அதே தானே செய்யறோம். புது ஆடைகளை வாங்குறோம், வீடு அலங்காரம் பண்றோம், அப்புறம் விருந்து போடுறோம். வேற என்னது? சில பேர் ஹாலிடேக்கு போறோம். இதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லவில்லை, செய்யுங்க. ஓகே, அட்லீஸ்ட் போன மாசத்துல கூலாயில நான் பேசும்போது இந்த வீடு சுத்தம் பண்றதை பத்தி நான் பேசினேன். அது முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு சொன்னாங்க ஒரு சகோதரி, உண்மைதான் எல்டர், உண்மைதான் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். அந்த டிசம்பர் வந்தாதான் ஓகே புது கூட்டுமாறு வாங்கி வீடை கூட்டுவோம். அந்த 11 மாசம் அந்த தேஞ்ச கூட்டுமாறுலயும் கூட்டுறது. ஏன்னா டிசம்பர் வித்தியாசமா இருக்கணும்ல. இல்ல இன்னைக்கு அதுதான் நம்ம செய்யறோமா? அதனால நீங்க யாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடாதீங்க நான் சொல்லு. நம்ம நினைவு கூறணும். பட் அதே சமயத்தில் நம்ம மறந்துடக்கூடாது, இன்னைக்கு கடவுள் உங்களையும் என்னையும் சூஸ் பண்ணியிருக்கார். யூ அண்ட் மீ ஆர் chosen people. ஓகே, நம்ம சுயநலவாதியா இருக்காம இந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு நம்ம சொல்வதுதான் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல, கிறிஸ்துமஸ் தினத்துல யாருக்காவது சுவிசேஷம் நீங்களும் நானும் சொல்ல தவறினோம் என்றால், மறுபடியும் நான் சொல்றேன், என்னையே சேர்த்துதான் நான் சொல்றேன், I don't deserve to celebrate Christmas. ஓகே, இயேசுவை பத்தி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம சொல்ல தவறினோம் என்றால், நாம் கிறிஸ்துமஸை நினைவு கூறுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை சூஸ் பண்ணியிருக்கிறார். அந்த நன்றி உள்ளத்தோடு நீங்களும் நானும் நினைவில் வைத்து இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டபடினால் அந்த நல்ல செய்தியை நான் மற்றவர்களுக்கும் சொல்லும்படியான ஆண்டவரே இந்த வாய்ப்பை எனக்கு திறந்து கொடுக்கும். ஓகே, நேற்று கீழே அந்த சகோதரனை நான் பார்த்தேன். பிரதர், எப்பதான் நீங்க ரெஸ்டாரண்ட் திறப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, கழட்டுறாரு கூட்டுறாரு. என்கிட்ட ஏற்கனவே சொன்னாரு டிசம்பர் செகண்ட் வீக். ஓகே, செகண்ட் வீக் பார்ப்போம். இன்னைக்கு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நான் திறப்பு விழா செய்யறப்ப மேல உங்க எல்லாத்தையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. என்னத்துக்கு கூப்பிடுறாருன்னு எனக்கு தெரியல. ஃப்ரீயா சாப்பாடு கொடுப்பாரா என்னன்னு தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்ப திறக்கிறீங்க? தெரியல பிரதர், எல்லாம் ட்ராக் பண்ணிட்டு போகுது. ஒருவேளை திறந்தா இன்னைக்கு ஜனங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் பாக்குறீங்க, நான் எப்படி பாக்குறேன்னா அதே மாதிரி நீங்க எல்லாம் பாருங்க. கர்த்தர் நம்முடைய இந்து ஜனங்களை கிட்ட கொண்டு வர இல்ல. சில பேருக்கு பிபி சர்ச் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. இப்ப இனிமேல நம்மளுக்கு ஒரு சிக்னேச்சர் பிளேஸ் இருக்கு. என்ன ரெஸ்டாரண்ட்? ஆனந்த விலாஸ்க்கு மேலதான் நாங்க இருக்கோம். ஆனந்த விலாஸ் வந்துட்டு அப்படியே மேல வாங்க, சொல்றதுக்கான காரியம் இருக்குது. ஓகே, இப்ப வரவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள போறோமா இல்ல சாப்பிட்டு போக போறோம்? பிரியமானவர்களே, வாய்ப்புகளை நாம் நழுவ விடக்கூடாது. என்ன பாடம் இன்னைக்கு? யோசேப்பும் மரியாளும் தெரிந்து கொள்ளப்பட்ட மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதை பயன்படுத்தி
இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தியை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, நீர் எங்களோட வாழ்க்கையிலே எங்களுக்கு ரட்சிப்பு வழங்கினது ஒரு நோக்கத்தோடு. எப்படியாக யோசேப்பு மரியாள் அவருடைய காலகட்டத்திலே கிறிஸ்து பிறக்கும் வரை தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாக வைத்துக் கொண்டார்களோ, எங்களை இந்த பூலோகத்தில் நீர் வரும் அளவும் ஒரு சாட்சியாய் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை கொண்டு உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தவும், உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கவும் எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதை நாங்கள் அதிகமாய் உணர்ந்த ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்கள் கவனமாய் செய்ய, குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் இந்த நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு கூற எங்களை நீர் தெரிந்து கொண்டது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த ரட்சிப்பின் பாதையை நாங்கள் காமிக்க எங்களை நீர் ஒரு கருவியாய் பயன்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், கிருபையாய் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம்.
அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே நீர் எங்களை முன்குறித்து எங்களை ரட்சித்து இன்றைக்கு இந்த பரலோக வாழ்க்கைக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த பூமியில நாங்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் யோசேப்பு மரியாள் எப்படியாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்களோ அதே போல ஆண்டவரே, உம்முடைய வருகை நாட்கள் வரை இந்த பூலோகத்தில் உம்மை பிரதிநிதித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள ஆண்டவரே, உமக்காக நாங்கள் சாட்சியாய் வாழும்படி, பரலோக ராஜ்யம் நிறைவேறும்படி ஆண்டவரே, எங்களை ஒரு கருவியாய் நீர் எடுத்து பயன்படுத்த எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த நோக்கத்தை விட்டு நாங்கள் சரிவர புரிந்து கொண்டு நான் அழைக்கப்பட்டவர் என்று அந்த உணர்வோடு எங்களுடைய மீதி வாழ்க்கையை கர்த்தருக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். தடையாய் இருக்கின்ற எல்லா பலவீனங்களும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் நீர் தயவு பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் பதிய பண்ணுமாண்டவர். கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்